மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மகான் சத்குரு ஸ்ரீ கனகம்பட்டி சுவாமிகளின் 12ஆம் ஆண்டு குரு பூஜை தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். பழனி அருகே கனகம்பட்டியில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ சத்குரு கனகம்பட்டி சுவாமிகள் மதுரை வில்லாபுரம் பகுதியில் முதலாக மதுரை ஞான சபை என்ற அமைப்பை நிறுவினார். இங்கு வருகை தந்து அருள்பாலித்ததோடு தனது அருள் நிறைந்த இடமாக மதுரை ஞான சபையை மாற்றியமைத்தார். கனகம்பட்டி சுவாமிகளிடம் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து அருளாசி பெற்றனர். தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை மதுரை ஞான சபையில் பக்தர்களோடு செலவழித்தார். பகவான் கனகம்பட்டி சுவாமிகளின் பெருமைமிகு போற்றுதலுக்குரிய இடமாக மதுரை ஞான சபை விளங்குகின்றது. இங்கு பகவான் கனகம்பட்டி சுவாமிகளை நினைத்து வரும் பக்தர்களின் குறைகளை போக்கும் இடமாக உள்ளதாலும் அறிவு கல்வி போதிக்கக்கூடிய ஞான சபையாக இருப்பதாலும் தினசரி திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து விளக்கேற்றி மனமுருகி வழிபாடு செய்கின்றனர். இங்கு மகான் ஸ்ரீ சத்குரு பகவான் கனகம்பட்டி சுவாமிகளின் 12ஆம் ஆண்டு குரு பூஜை விழா 27ஆம் தேதி பிப்ரவரி துவங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை ஞான சபையில் முதல் நாள் நிகழ்ச்சியாக காலை யாகசாலை பூஜையுடன் குரு பூஜை துவங்கியது. முன்னதாக 12ஆம் ஆண்டு குரு பூஜை என்பதால் பகவான் ஸ்ரீ கனகம்பட்டி சுவாமிகளுக்கு விபூதி, நெய், சந்தனம், பால், தயிர், மஞ்சள், பன்னீர் திரவியங்கள் கொண்டு 16 வகையான அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. மாலையில் பக்தர்களின் சரணகோஷம் முழங்க மகான் சத்குரு ஸ்ரீ கனகம்பட்டி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளினார். புஷ்ப பல்லக்கு தெற்கு வாசல், TPK ரோடு, ஜெய்ஹிந்த்புரம், சோலை அழகுபுரம் வழியாக வில்லாபுரம் ஞான சபையை வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானை தரிசனம் செய்தனர். பிப்ரவரி 28ஆம் தேதி 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலையில் குரு பூஜை சிறப்பு அபிஷேக தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் கொங்கு மண்டல பவளக்கொடி கும்மி கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மி நடனம் நடைபெறுகின்றது. 1ஆம் தேதி 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலையில் சத்குரு மகான் ஸ்ரீ பகவானுக்கு புண்ணிய தீர்த்தங்களால் சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற உள்ளது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் பகவானின் திருவடிகளுக்கு நேரடியாக பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். குரு பூஜை விழா நடைபெறும் 3 நாட்களும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு கனகம்பட்டி சுவாமிகளின் 12ஆம் ஆண்டு குரு பூஜையில் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு பகவானின் அருளை பெற ஞான சபை சார்பாக விழா ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது.